சாதாரண அறிவை கொண்டு இறைவனை அறிய முடியாது. அதை அறியவும் உணரவும் சத்சங்கம் வேண்டும். மகான்கள் எப்போதும் தனிமையிலோ சாதுக்களின் சங்கத்துடனோ வாழ்வது வழக்கம். அவர்கள் எளிதாக பெண், பொன் போன்றவற்றை துறந்து இறைவனிடம் இரண்டர கலக்க முடிகிறது. அவர்களுக்கு அச்சமோ வெறுப்போ எதுவும் இருப்பதில்லை. எந்த ஆன்மீகம் சாதனை புரிந்தால் மனம் மேல்நோக்கி போகும் என்பதை அறிய சாதுக்களின் சகவாசம் இன்றியமையாதது. சாதுக்கள் முன்பு ஆணவமாக கால் மீது கால் போட்டு கொண்டு உட்காரக்கூடாது. அப்படி உட்காருவது அவர்களின் ராஜோ குணத்தை காட்டும். ஞானி தன் மனதின் முக்கால் பங்கை இறைவனிடமும் கால் பங்கை செயல்களிலும் காட்டுவான். துறவி இறைவனை பற்றி பேசுவதில் மட்டுமே விழிப்புடன் இருப்பான். சொல்லிலும் செயலிலும் முரண்படக்கூடாது. சத்தியத்தை கடைபிடிப்பதே கலியுகத்தில் ஒரே ஆன்மீக சாதனை. காமம் என்றால்தான் என்ன? ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்பதுதானே. கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்தி எல்லாம் சரியாகிவிடும். கிழக்கு திசையை நோக்கி முன்னேற ஆரம்பித்தால் மேற்கு திசை தானாகவே விலகிவிடும். அதேபோல் இறைவன் மீது நாம் அன்பு செலுத்த ஆரம்பித்துவிட்டால் காமம், கோபம், பொறாமை ஆகிய எண்ணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். அவர்கள் தேவியின் வடிவங்கள் என்பதை மறந்துவிடாதே. அவர்களுடைய பாதங்களில் பணிந்து பெரு மதிப்பு அல்லவா கொடுக்க வேண்டும். மகா மாயையின் வலையிலிருந்து தப்பிக்க இது ஒன்றுதான் வழி. சேவை செய்யும் போது சரியாக செய். உன் விருப்பம் போல் செய்தால் குழப்பம்தான் மிஞ்சும். உண்மையிலேயே சேவை செய்ய விரும்பினால் உன்னை முழுவதும் மறந்து போய்விடு. உடலும் அதன் துன்பங்களும் ஒன்றை ஒன்று கவனித்து கொள்ளட்டும். மனமே எப்போதும் இறை தியானத்தில் திளைத்திரு. பிறருடைய குற்றங்களை பார்க்காதே, மாறாக உனது குற்றங்களை எண்ணிப்பார். இறைவனை பற்றி படிக்கும்போது மனமானது இறை நினைவிலேயே ஒன்றிவிடுகிறது. மனதில் உள்ள தற்பெருமையை அடியோடு ஒழித்து விடுங்கள். அகங்காரம் ஒளிந்தால் எல்லா துன்பங்களும் ஒளிந்துவிடும். நானல்ல, நானல்ல, நீதான், நீதான், ஓ இறைவா என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். பாவங்கள் பஞ்சுமலையை போன்றவை. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அதை சாம்பலாக்க சிறு நெருப்பு பொறி போதும். இறைவனின் அருளானது நெருப்பு பொறியை போன்றது. எத்தனை பெரிய பாவத்தையும் அது சாம்பலாக்கிவிடும். பிறருடன் போட்டி போட்டுக்கொண்டு நிறைய உண்பது நல்லதல்ல. மதிய உணவின் போது வேண்டு மட்டும் சாப்பிடு. ஆனால் இரவில் அதிகமாக சாப்பிடாதே. உனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையானதை சாப்பிடு. இல்லையென்றால் தியானத்தின் போது மனதை ஒருமுகப்படுத்த முடியாது. ஊதாரித்தனமாக செலவு செய்யாதே. சிக்கனமாக இருப்பது நல்லது. பெண்களின் படத்தை கூட துறவி பார்க்கலாகாது. அதுபோல் பெண்களையும் திண்டக்கூடாது. பயபக்தி உள்ளவங்களாக ஐம்புலன்களையும் வென்றவர்களாக இருந்தாலும் கூட பெண்களிடம் துறவிகள் நீண்ட நேரம் பேச்சு வைத்துக் கொள்ளக்கூடாது. சந்நியாசிகள் பலன்களை எதிர்நோக்கி செய்யப்படும் காரிய கர்மங்களை துறக்க வேண்டும். ஆனால் அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை பற்றற்ற நிலையில் புரிய வேண்டும். முற்றும் துறந்த துறவி ஒருவன் உனக்கு உன் கடமையை பற்றி கூறுவது மிகவும் நல்லது. உலக பற்று கொண்ட மக்கள் கூறும் யோசனைகள் உனக்கு நல்லதல்ல. அவன் பிராமண பண்டிதனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. பக்தனாக இருக்க வேண்டும், ஆனால் அதற்காக மூடனாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும்
மெய்ப்பொருளிலிருந்து பொய்ப்பொருளையும் நித்தியத்திலிருந்து அந்நித்தியத்தையும் அகற்றுவதற்காகவே மனதிலே விசாரணை செய்து பார்க்க வேண்டும். பிறகு அந்நியத்தை அகற்றிவிட்டு நித்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். ஒரு பொருள்தான் திடநிலையில் பனிக்கட்டியாகவும் திரவநிலையில் தண்ணீராகவும் வாயு நிலையில் ஆவியாகவும் இருக்கிறது. ஆன்மீக சதாகனின் மனநிலைக்கு ஏற்ப இறைவன் தன்னை வெளிப்படுத்தி அருள்கிறான். ஒரு குழந்தைக்கு கஞ்சி, ஒன்னொன்றுக்கு சாதம், இன்னொன்றுக்கு பால் என்று ஒவ்வொரு குழந்தையின் உடலுக்கும் ஜீரண சக்திக்கும் தகுந்த ஆகாரத்தை தாய் கொடுக்கிறாள். அதைப்போல் மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு நிலையில் உள்ள மனிதர்களுக்கு தக்கபடி பல மார்க்கங்கள் காட்டப்படுகின்றன. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.